சிபிஐ கட்சிக்கு 5 தொகுதிகள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினும் அதே போல வீரபாண்டியன் சிபிஐ மாநில செயலாளரும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். கடந்த முறை 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி, திருப்பூர் வடக்கு, பவானிசாகர், சிவகங்கை, வால்பாறை, திருத்துறைப்பூண்டி ஆகிய 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த முறை 5 தொகுதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6 தொகுதிகளை வாங்கி சிபிஐ கட்சி 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். குறிப்பாக தளியிலும் திருத்துறைப்பூண்டியில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். தளி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். இந்த முறை எத்தனை பேர் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 5 தொகுதிகள் தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகி இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், ஏன் ஒரு இடம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த முறை திமுக கூட்டணியில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் வந்ததன் காரணமாக அனைத்து கட்சிகளும் ஒரு இடங்களை குறைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஐயுஎம்எலுக்கு ஒரு இடம் குறைக்கப்பட்டது, கொங்கு கட்சிக்கு ஒரு இடம் குறைக்கப்பட்டது. இந்த முறை மதிமுகவுக்கும் 2 இடங்கள் குறைக்கப்பட்டன. இந்த முறை சிபிஐ கட்சிக்கும் ஒரு இடம் குறைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை திருமாவளவன் விசிக கட்சிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. நாளைக்குள் கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கான ஒப்பந்தம் 2 இடங்கள் ஒப்பந்தம் கையெழுத்திருப்பதாக தகவல் இருக்கிறது. தொகுதி என்னென்ன தொகுதிகள் என்பது குறித்து ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து கட்சிகளுக்கும் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது 5 என்ற எண்ணிக்கை மட்டும் வெளியாகிருக்கிறது. ஆனால் சிபிஎம் கட்சி தொடர்ச்சியாக எங்களுக்கு 6 இடங்கள் வேண்டும் என்ற ஒரு தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். விக்னேஷ்.